தேவ செய்திக்காக நம்ம சேவிக்கலாம். இம்மட்டுமாய் உங்க பரிசுத்த திருச்சமூகத்திலே பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட அப்பா தகப்பனே ராஜாவே பரிசுத்த பிதாவே என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுவீராக, வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படுவதாக. இந்த ராஜ சிங்கமே முழங்கி கட்சிப்பீராக. கச்சா சச்சானர தரண காச்சா நலகட ரதரண வார்த்தைகள் மகிமையாய் வெளிப்படட்டும். இந்த மாதத்திற்கான அருள் வாக்கு தத்தத்தை தகப்பன் கொடுத்து என் தகப்பன் நிறைவாய் பேசுவீராக, மேன்மையும் மகிமையுமாய் நடத்துவீராக. காச்சேரே தேரே தேரே சேரே தேமிகரே நேரே தேரே 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 லேகே தேரே மஷ்டரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க பேசுங்க, உங்களுடையவர்கள் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே, ஒரு வசனத்தை என்னைக்கும் ஏன் விதத்திலையும் பிசாசு பரப்பிட்டு போக கூடாது அப்பா. ஒரு துளி தண்ணீரும் என்னைக்கும் விதத்திலையும் கலைகளுக்கு போக கூடாது அப்பா. தகப்பன் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கோடி கோடியாய் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாய், மூழ்கி ஞானஸ்நானம் பெறும்படியாய், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய், சகலவித கட்டுகளில் இருந்து விடுதலை பெறும்படியாய் தகப்பன் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. தஞான கட்டை மீதே தேரே தேரே லெக்ரே தேரே நேரே நேரே தேரே 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 நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிமை செலுத்தி மகிமை செலுத்தி மகிமை செலுத்தி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, glory. ஆமென். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. ஆமென். இந்த மே 2024க்கும் அப்பா நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. அப்படியே அந்த வசனத்தை நம்ம சுதந்தரித்து ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, எங்கள் ஆயுளின் நாளெல்லாம், எங்கள் வாழ்நாளெல்லாம் நீர் கொடுக்கிற இந்த மகிமையின் வாக்கு தத்தத்தை சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, glory. ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறவரும் நம்ம மீட்பராய் இருக்கிறவரும் என்ன சொல்றாரு? பிரயோஜனமாய் இருக்கிறத உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. பிரயோஜனமா இருக்கிறத நமக்கு போதிப்பாராம். நமக்கு பிரயோஜனமா இருக்கிறத, நம்ம நடக்க வேண்டிய வழியில நம்மை நடத்துவாராம்.
பிறகு இதுக்கு மேல நம்ம இந்த உலகத்து வாழ்க்கையில இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்நாளெல்லாம் வேற என்ன வேணும்? கடவுளுக்கு பிரியமா கடவுள் வார்த்தையின்படி வாழ்ந்தோம்னா அத்தனை நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அதுக்குள்ளதான் அடக்கும். அவர் வார்த்தையின்படி வாழும் போது எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அதுக்குள்ள அப்படி பரிபூர்ணமா அடக்கும். பாருங்க, அதை அப்படி நானே நடத்துவேங்கிறது அப்ப என்ன அர்த்தம்? எல்லா எல்லையிலும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்ம எல்லையில வந்து சேரும், அனுபவிக்கும்படி நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். பிரயோஜனமா நமக்கு பிரயோஜனமா இருக்கிறத போதிப்பாரு. உண்மைக்கு கடவுளுடைய வார்த்தையை எனக்கு பிடிச்சது அதுதான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த படைத்த தெய்வம் அவர் பிள்ளைகளாகிய நமக்கு, அவர் சாயலின்படி படைக்கப்பட்ட அவர் பிள்ளைகளாகிய நமக்கு மனு குலத்திற்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் கற்பனைகள் அவருக்கு பிரியமானது ஆலோசனை எல்லாமே வாச்சோம்னா, ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் வாச்சோம்னா ஒண்ணு கூட நமக்கு பிரயோஜனம் இல்லைன்றதே இருக்காது, வீணான காரியம்ன்றதே இருக்காது. ஏதோ சும்மா சாங்கியத்துக்கு இல்ல அதை செஞ்சே ஆகணும், ஒரு மூட நம்பிக்கையா, ஏன் அப்படி எந்த காரியத்தையுமே பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து, அல்லேலூயா. பாருங்க, நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது என்னமோ அவர் கட்டளைகளின்படியும் வார்த்தைகளின்படியும் வாழ்ந்தோம்னா என்னமோ அவருக்கு ஏதோ கிடைக்குதுன்னு இல்லை. அவர் நிறைய உள்ளவர், அவர்கிட்ட குறைவே இல்லை, அவருக்கு எதுவுமே தேவையில்லை. நம்ம எப்படி வாழ்ந்தா அவருக்கு எதுவும் இல்லை, ஒன்றும் குறைய போறது இல்லை. நம்ம அவர் வார்த்தைகளின்படி வாழும்போது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லிக் கொடுக்கிறார், அதனாலதான் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த வேல் போன்ற ரகசியங்கள் ஆழங்கள் நமக்கு அதனாலதான் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியமும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை. உண்மைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைக்காலஜி படிக்கிறவங்களாம் தி பெஸ்ட் சைக்காலஜி பைபிள்ல இருந்து எடுக்கலாம். உண்மைக்கு நம்ம பைபிள்லாம் ஒழுங்கா நம்ம வாசிச்சோம்னாலே நம்மளே ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி தான் இருப்போம். நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு அந்த மனநல அந்த வேதனைப்படுற நேரத்துல ஆட்சி தேய்க்கிறது, பலப்படுத்துறது, தூக்கி எடுக்கிறது. உண்மைக்கு அதுக்குன்னே படிச்சு வந்தவங்க அதுல தேடினவங்களா இருப்பாங்க. ஆனா அதை விட தெய்வ பிரசன்னம் சேரும் போது அது இன்னும் மகிமையா வேலை பார்க்குது. அல்லேலூயா. அதே அதை படிச்சு செய்யறவங்க பாருங்க, தேவனை விசுவாசிக்கிறவங்களும் தேவ பிள்ளைகளுமா இருந்து தேவனுடைய வார்த்தைகளையும் வாசிச்சு அதன்படி செய்கிறவங்க பாருங்க, இன்னும் மேன்மை அந்த கவுன்சிலிங்லாம் கொடுக்கறது அப்படியே அவங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகளை பாடல இருக்கிறவங்களாம் தூக்கி எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த தேவ பிரசன்னமும் தேவனுடைய வார்த்தையும் அப்படி நம்மளுடைய பிரயாசமும் சேரும் போது அங்க அவ்வளவு பெரிய விளைவுகளை உண்டு பண்ணுது. அல்லேலூயா. எவ்வளவு பேர் தற்கொலை தான், வேற வழி இல்லைன்னு அடம் பிடிச்சு நிக்கிறவங்க கூட நான் வாழ்ந்து காண்பிப்பேன்ற அளவுக்கு அந்த மனதுல மாற்றங்கள் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு தேவன் அதுதான் அதை சொல்றாரு, நான் தான் உனக்கு ஆலோசனை கர்த்தரா இருப்பேன்பா, நான் உனக்கு ஆலோசனைகள் கொடுப்பேங்கிறார். அல்லேலூயா. உண்மைக்கு அவருடைய வார்த்தைகள் உயிர் உள்ள வார்த்தைகள். அதனாலதான் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது ஒரு உன்னத பிரசன்னத்தை உணர்றோம், ஒரு தெய்வீக ஆறுதலை உணர்றோம், ஒரு பலனை உணர்றோம், அப்படியே ஒரு மன நிம்மதிய ஒரு சமாதானத்தை உணர்றோம். அல்லேலூயா. அதை சொல்லி கொடுக்கிறாரு இல்ல, எந்த நேரத்துல போராட்ட நேரத்துல பிரச்சனை நேரத்துல என்ன பண்ணுப்பா, அப்படி சோத்திரத்தோடு கூட உங்க விண்ணப்பங்களை வேண்டுதல்களை தேவனுடைய சமூகத்துல தெரியப்படுத்துங்க. அப்படி நீங்க அப்படி செய்யும் போது புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் வந்து உங்க இருதயங்களையும் சிந்தைகளையும் என்ன பண்ணிடும், அப்படியே நிரப்பி கொள்ளும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல உனக்கு பிரயோஜனமானவைகளை நான் போதிப்பேன்பா. வெறும் போதிச்சு மட்டும் விட மாட்டேன், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. சில பேர் கேட்பாங்க ஆனா நடக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அது சில பேரால நடக்க முடியுது, சில பேரால நடக்க முடியல. அப்ப சொல்றாரு, ஒரு குழந்தைய தகப்பன் தாய் கை பிடிச்சி நடத்துகிறது போல நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நானே நடத்திடுறேங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். உனக்கு எவ்வளவு
எவ்வளவு பெரிய ஒரு அம்மாவோ அப்பாவோ ஒரு குட்டி பிள்ளையோட கையை பிடிச்சு நடக்கும்போது பிள்ளைக்கு எங்கேயாவது ஆபத்து சரியில்லை அந்த மாதிரி இடத்துல நடத்துவாங்களா? நல்ல இடமா பார்த்துதான் நடத்துவாங்க. கை மாத்தி பாருங்க, ரோடு பக்கம் போனாக்கா வண்டி பக்கம் நம்ம இருந்துட்டு குழந்தைகளை நம்ம லெஃப்ட் சைடு வச்சுட்டு போவோம். பாருங்க, ஒரு கல்லு முள்ளு பாதை சரியில்லைன்னா பிள்ளைய தூக்கி வச்சுக்குவோம். நல்ல இடம் வந்தோடனே இறக்கி விடுவோம். பாருங்க, எந்த அளவுலாம் சேஃப்டியா இருக்குதோ இந்த பக்கம் பாதை நல்லா இருக்குமா, வெளிச்சமா இருக்குமா, என் பிள்ளைக்கு பயம் இல்லாம இருக்குமா, நாய் தொல்லை இல்லாம இருக்குமா, எதோ யோசிப்போம். யோசிச்சு அழகா அந்த பாதையில தான் கூட்டிட்டு போவோம். பாருங்க, ஆண்டவர் நானே நடத்த வேண்டிய பாதையில நானே நடத்துவேன்னா எப்படிதான் நடத்துவாரு? அப்படியே ராஞ்ச பாதையில தான் நடத்துவார். அல்லேலூயா. அவர் கை பிடிக்கிறதுக்கு நம்ம கையை கொடுத்துட்டு அவர் கூட்டிட்டு போற பாதையை நம்பி நம்ம போனோம்னா உண்மைக்கு அது எல்லாமே நமக்கு ஆசீர்வாதங்களாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனைகள் வார்த்தைகள் எல்லாமே நமக்கு நன்மைகளும் நமக்கு பிரயோஜனமானவைகளுமா இருக்குது. ஆமென். நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்குது 100% உத்தரவாதத்தோட. அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியாய் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாமே. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வலதை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். வித்தசேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை விளைவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீட்டிடு. வேலைக்கு போன சீயோன் குமாரத்தி, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து. ஆமென். அல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்படியே முடங்கி போன மாதிரி, எங்கேயோ நசுங்கி போன மாதிரி, எங்கேயோ அப்படி தேங்கி போன மாதிரி, அப்படி எங்கேயோ காலையில் கூட வாச்சோம்ல, பாபிலோனிலிருந்து ஓடி வந்துரு, கல்தேயத்திலிருந்து ஓடி வந்துரு. உலக பிரகாரமா அப்படி துன்மார்க்கமா அப்படி நீதி நியாயங்கள் கூட இல்லாம அன்பு இல்லாம இருக்கிற அந்த கூட்டத்தோடு இருந்துட்டு நீயும் ஒண்ணு சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காத, ஓடி வந்துரு. அப்பதான் நான் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும்னு பேசினார்ல. இப்படி என்ன சொல்றாரு? எழும்பு எழும்பு. எவ்வளவு நேரம் அப்படி படுத்து கிடப்ப, உட்கார்ந்து கிடப்ப, அப்படி சும்மாவே அப்படி நீயே சோர்ந்து போயிருப்ப. எழும்பு. உன் ஆவியில ஆத்மாவில சரீரத்துல பலன் கொண்டு என்ன செய்யி? எழும்பு. உன் வல்லமையை தரித்துக்கொள். நான் உனக்கு ஒரு வல்லமை கொடுத்திருக்கேன், அந்த வல்லமையை என்ன பண்ணு? தரித்துக்கொள். அல்லேலூயா. சீயோனே, தேவனை துதிக்கிற ஜனமே, தேவனை துதிக்கிற பிள்ளையே, தேவனை துதிக்கிறவங்க தான் சீயோன். சீயோன் தேவனை படைத்த தெய்வத்தை இடைவிடாமல் ஆராதிக்கிற மகிமைப்படுத்துகிற ஸ்தலம். அல்லேலூயா. சீயோனே, ஓ வல்லமையை நீ தரித்துக்கொள். எழும்பு எழும்பு. எலியா தீர்க்கதரிசியை தட்டி எழுப்பினார்கள் தூதன். எந்திரிங்க, நீங்க போஜனம் பண்ணீங்க, போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். என்ன செய்யணுமா? அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளணுமா? விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. அசுத்தம் உள்ளவர்களும் பாவம் உள்ளவர்களும் துணிகரம் உள்ளவர்களும் துன்மார்க்கரும் அப்படி பிசாசுக்கு வேலை பார்க்கிறவங்களும் இனி உங்ககிட்ட வர்றதே இல்லை அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இனி உன்னிடத்தில் வருவது இல்லைன்னா இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. ஆமென். பிரச்சனை, பாடு, வேதனை, போராட்டம், அசுத்தன், துன்மார்க்கன், பொல்லாங்கன், பொல்லாப்ப துணிகரமா மனசறிஞ்சு செய்யற ஆட்கள் இனி உன் இலையில என்ன பண்ணவே மாட்டாங்கிறாரு, வரவே மாட்டாங்க. அல்லேலூயா. தூசியை உதறி விட்டு எழுந்துரு. அப்ப சீனோன் எங்க கிடக்குது? தூசி. தூசியும் குப்பையும் உட்கார்ந்துட்டு இருக்கலாமா? இல்ல தூசியிலையும் குப்பையிலையும் உட்கார்ந்துட்டு இருந்தா பழகிடும். முதல் பாருங்க, தூசியிலையும் குப்பையிலையும் உட்காராத ஆளு பிடிக்காது மனசுக்கு. அப்படியே அதே அப்படியே 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 இருந்துட்டா அப்படி பாருங்க, அப்படி பழகிடும். அந்த நாத்தமோ தூசியோ குப்பையோ பெருசா தெரியாது.
அந்த மாதிரி பாவத்தோட பாவமா அப்படியே அக்கிரமத்தோட அக்கிரமம் ஒரு நாளும் உலகத்தோட உலகமா அப்படி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அப்படி கலந்துடக்கூடாது. என்ன சொல்ற, தூசியை உதறி விட்டுட்டு எழுந்துரு. அல்லேலூயா. எதெல்லாம் உதறி விடணும், தூசி மாதிரி உன் எல்லையில இருக்கு, குப்பை மாதிரி உன் எல்லையில படிஞ்சு இருக்கு. குப்பை கூட நல்லா கண்ணுக்கு தெரியும், தூசி ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். பாருங்க, தூசி இருக்க மாதிரியே தெரியாது, இருக்க மாதிரியே தெரியாது. அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்படியே பளிச்சுன்னு இல்லாமல் மங்கிரும். நல்லா தண்ணியை ஊற்றி அலசி கழுவி தள்ளுனா சும்மா அப்படியே பளிச்சுன்னு அழகா இருக்கும். நல்லா துணி அறந்தா நல்லா தண்ணியை போட்டு சோப்பை போட்டு வாஷ் பண்ணா அவ்வளோ அழகா பளிச்சுன்னு மாறிடும். அல்லேலூயா. அதை சொல்ல, தூசியை விட்டு என்ன பண்ணு, உதறி விட்டுட்டு எழுந்துரு, உன்னையே சுத்திகரிச்சுக்கிட்டு எழுந்துரு. அல்லேலூயா. எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. யாரோ வரணும் என் கட்டெல்லாம் அவுக்கிறதுக்குன்னு இருக்காத, உட்காந்துட்டு இருக்காத. நான் ஐயோ என்ன பண்றது, கட்டில இருக்கேன், பிரச்சனையில இருக்கேன், போராட்டத்தில் இருக்கேன். இல்ல, சீயோன் குமாரத்தியே, தேவனை துதிக்கிற மகனே மகளே, நீ எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கோ, அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கோ. அப்படியே என்ன செய், தூசிய உதறி விட்டுட்டு எழும்பு. உன் கழுத்துல இருக்கிற நுகத்தடிய என்ன பண்ணு, உடைச்சி போடு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கழுத்துல இருக்கிற கட்டுகளை என்ன பண்ணு, அறுத்து போடு. அந்த வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். யாரோ விடுவிக்கணும்னு இல்லை. அதான் தேவனை துதிக்க நம்ம ஆத்ம மனுஷன் பலசாலியா மாறிட்டே இருப்பான். அப்படி பாருங்க, ஈஸியா அறுத்து தூக்கி எறிஞ்சு சிம்சோன் எப்படி புது கயிறெல்லாம் கொண்டாந்து கட்டுறாங்க, சங்கிலியை கொண்டாந்து கட்டுறாங்க. சும்மா என்னமோ நார் அறுத்து கொட்டு போற மாதிரி போயிட்டே இருக்குது. அரண்மனையோட கதவு மாதிரி அப்படியே வாசல் கதவுல வச்சு கட்டி வைக்கிறாங்க. அதை பேத்து தூக்கிட்டு மலை மேலே ஏறி போறாரு. பாருங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்கும் பொழுது நம்ம ஆத்ம மனுஷன் அப்படிதான் பலசாலியா மாறுவான். அதை எந்த நேரத்திலையும் படைத்த தெய்வத்தை கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக நம்ம துதிக்க இதுச்செல்லாம் நம்ம சீயோனா இருந்தாலும் இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அப்ப தேவனை மகத்துவப்படுத்த படைத்த தெய்வத்துக்கு நன்றி சொல்ல பாருங்க, நம்ம கழுத்துல இருக்கிற கட்டுவேலை நாமளே அறுத்துப்பட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிங்க. என்று கர்த்தர் சொல்கிறார். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். அசீரியரும் முகாந்திரமில்லாமல் அவரை ஒடுக்கினார் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அழக பண்ணுகிறார்கள். முத்தமும் இடைவிடாமல் என் நாமம் குறிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இதை நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். இதை சொல்கிறவர் நானே என்று அக்காலத்தில் அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, விலையே இல்லாம விற்கப்பட்டுட்டீங்க, பணமே இல்லாம மீட்கப்படுவீங்க. பாருங்க, தேவனுக்கு பெரிய இல்லாத காரியங்களை அப்படி தொடர்ந்து செய்யதான் தேவன் அப்படியே விட்டுடுறாரு. அதனாலதான் தேவையில்லாத பிரச்சனைகளும் போராட்டங்களும் அப்படி சொல்லி பார்க்குறாரு. சொல்லியும் கேட்கல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இல்லை, இப்போ பெற்றவங்களே என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்க. ஒரு வளர்ந்த சின்ன பிள்ளைங்கன்னா அப்படியே அடிச்சு கைக்குள்ள வச்சுக்கலாம், சத்தம் போட்டு கொஞ்சம் இது பண்ணி அதட்டி கைக்குள்ள வச்சுக்கலாம். கொஞ்சம் ஏதாவது நயம் காட்டி ஏமாற்றி அதை தரமாட்டேன் இதை தரமாட்டேன்னு அப்படி கைக்குள்ள வச்சுக்கலாம். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களை என்ன பண்ண முடியும்? சொல்லி தான் பார்க்க முடியும். சொல்லி கேட்கலன்னா என்ன பண்ண முடியும்? பிறகு ஆண்டவர் அந்த மாதிரி தான் நிறைய காரியங்கள், தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் துணிகரமா அப்படியே தேவன் அறுவருக்கிற காரியங்கள்லாம் செஞ்சதுனாலதான் அப்படி விட்டுடுறாரு. அதனாலதான் பாருங்க, அடிமைத்தனம் வருது. எவனோ போட்டு நசுக்கி நிற்கிறான், எவனோ அப்படி எல்லாத்தையும் அடிமை மாதிரி வச்சு எல்லாத்தையும் பிடிங்கி தின்னுட்டு இருக்கிறான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, விலையே இல்லாம தான் நான் உங்களெல்லாம் எந்த விலைக்குறையா வச்சு விற்கல, உங்க பாவத்தை நிமித்தம் தான் அப்படி தோணிங்க. பணமே இல்லாம எந்த விலைக்குறையும் நீ கொடுக்காம உன்னை நான் மீட்டு எடுப்பேங்கிற. அல்லேலூயா. நீ எந்த பிரயாச்சித்தனமும்
நான் கொடுத்துட்டேன் சிலுவையில. உனக்காக, ஒவ்வொரு மனுஷனுக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க வேண்டிய, மிக்க வேண்டிய, பட வேண்டிய பாடுகளையும் வேதனைகளையும் பிரயாய சித்தத்தையும் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பட்டார். அவர் பாவம் அக்கிரமம் செஞ்சு படல, நமக்காக, நம்ம பிரயாய சித்தத்துக்காக அவர் பாடுபட்டார். அல்லேலூயா. நம்ம பரிகாரத்துக்காக அவர் பரிகாரியா அவர் பாடுபட்டார். அவர் பட்ட அந்த பாடுகளின் பலன்கள் தான், அவர் சிந்தின அந்த ரத்தத்தின் புண்ணியங்கள் தான் நமக்கு பரிகாரமா நம்ம பாவம், சாபம், நம்ம ரோகம், தரித்திரம், இந்த அவமானம், சாவு, தண்டனை, நரக தண்டனை எல்லாத்தையும் பரிகரிச்சு நம்மளை விடுதலையாக்கி ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளா வாழ வைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்ல பாருங்க, நீங்க மீட்கப்படுவீர்கள். என் ஜனங்க எங்கெங்கயோ போனாங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு போயிட்டு அங்க என்ன கிடைச்சது அவங்களுக்கு? அவங்கள கொடூரமா தான் ஆளுறாங்க. அங்க என்ன கிடைச்சது? அவங்க கஷ்டப்படுறதுனால, என் பிள்ளைங்க கஷ்டப்படுறதுனால, அடிமத்தனமா இருக்கிறதுனால, வேதனைப்படுறதுனால, இழப்புகளின் ஊடா போறதுனால ஏன் நாமம் தான் தூஷிக்கப்படுது? என்ன ஏசப்பா ஏசப்பாங்கிறாங்க, ஏன் இவங்க கஷ்டப்படுறாங்க, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தூஷிக்கப்படுது. பாருங்க, நான் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறேன், நான் மீட்டெடுக்கிறேன்னு தேவன் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மீட்டெடுக்கிறேன், நீ எந்திரி, நீ எந்திரி, தூசிய உதறிட்டு எந்திரி, எழும்பு, உன் வல்லமையை தரிச்சுக்கோ, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கோ. நீ என்ன பண்ணு? எழும்பு, தூசியை தட்டிட்டு எழும்பு, உன் கழுத்துல இருக்கிற கட்டுகளை எல்லாம் அறுத்து போடு. அல்லேலூயா, அல்லேலூயா. 7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து வெற்றிப்பை பற்றி உன் தேவன் யாதரிகம் பண்ணுகிறான் என்று சீயோனுக்கு சொல்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மயிலின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. அல்லேலூயா. அப்புறம் ஊழியக்காரர்களுடைய மேன்மையை தேவன் எவ்வளவு அழகா சொல்றாரு. சுவிசேஷத்தை, தேவனுடைய வசனத்தை, வார்த்தைய சொல்றவங்களுடைய பாவங்கள் கூட அவ்வளவு அழகா இருக்குதாம். அல்லேலூயா. அப்புறம் அவங்க நடந்து காடு மேடுன்னு பார்க்காம, தெருன்னு பார்க்காம, வெயில்னு பார்க்காம, குளிர்னு பார்க்காம, மழைன்னு பார்க்காம, எவ்வளோ அந்த சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள்லாம் வரும்போது நமக்கு என்ன ஆதாயம், நம்ம ஒரு இடத்துல நல்லா சேஃபா இருக்கும்னு பார்க்காம அப்படி களத்துல இறங்கி வேலை செய்யறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே பாருங்க, வசனத்தை, தேவனுடைய அன்பை அப்படி தேவைப்படுறவங்களுக்கு அப்படி சொல்லி காண்பித்து கொடுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அந்த அன்பு தேவன் இருதயத்துல கொடுக்கிற அன்பு, தேவனுடைய வார்த்தை கொண்டு வருகிற அன்பு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஐயாலாம் ஃபேக்டரியில வேலை பார்க்கும் போதே இந்த மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம்லாம் வந்துச்சுன்னா அப்படியே மழைக்காலத்துலலாம் ரெயின் கோட்லாம் வாங்குவாங்க. நல்லா கொஞ்சம் நல்ல ஒர்த்தா இருக்கிற மாதிரி ரெயின் கோட்டுங்க அப்படி கொஞ்சம் வாங்கி அப்படி இந்த சாலை ஓரத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் அப்படியே யாருன்னே தெரியாது, என்னன்னே தெரியாது, பேரும் சொல்ல மாட்டாங்க, ஊரும் சொல்ல மாட்டாங்க, அட்ரஸும் சொல்ல மாட்டாங்க. அடுத்த இதுக்கு நன்றி சொல்றதுக்கு கூட நாங்கள் இல்லைப்பா, நாங்கள் சர்ச்சிலேருந்து வரோம், எல்லாரும் கொடுத்தாங்க, அதை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பாங்க. இந்த தெரு ஓரத்தில் தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குளிர் காலத்துலலாம் பெட்ஷீட்டுங்க வாங்கிட்டு போயிட்டு அப்படியே கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சாப்பாடு அதிகமாக தான் செய்வாங்க. செஞ்சுட்டு அந்த சாப்பாடு ஆறுறதுக்கு முன்னாடி இந்த பந்தி முடிஞ்சிட்டாரு, சொந்தக்காரங்க சொல்லிட்டு வெளியே போயிருக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. கொண்டு போய் அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடி கொண்டு போய் அதை கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஆறி அளந்து மறுநாள் மிச்சாயி மீதி ஆகிங்க அப்படி கொண்டு போய் அதை என்ன பண்ணுறது, அப்படியே அந்த எடுக்காமே இருக்கும், அந்த அடுக்குங்கள்லாம் அப்படியே அப்படியே இருக்கும். அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ஆட்டோ பிடிச்சி உடனே அப்படியே கொண்டு போய் அதை கொடுத்துட்டு வந்தாதான் அந்த திருப்தி இருக்கும். இல்லையா? எப்படி நம்ம உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடுறோமோ அதே மாதிரி இயலாதவர்களையும் இல்லாதவர்களையும் நினைவு கூர்ந்து அப்படி அந்த செய்கிற அந்த மனப்பக்குவம். இல்லையா? யார் கொடுக்கறது? தேவன் கொடுக்கறது. எவ்வளோ பேர், எவ்வளோ பேர் உண்மைக்கு ஒரு தொழில் தொடங்கினா அவங்க கொஞ்சம் முன்னேறிடுவாங்கன்னா அதுக்கு உதவி பண்றவங்க,
படிப்புக்காக பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு அப்படி உதவி பண்ணி அப்படி இது பண்றவங்க. சும்மா அந்த பழைய துணி கொடுக்கறதுன்னு இல்லை, பழைய துணி கொடுக்கறத மட்டமா சொல்லலை, நல்ல துணியா இருக்கணும். பழசுனாலும் நம்மளே கொடுக்க முடியாத அளவுக்கு அடிச்சு சீரடிச்சு அதை கொண்டு போய் யாருக்கோ கொடுக்குறேன்னு கொடுக்க கூடாது இல்லை. அவங்க ஏறாதவங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கிழிஞ்சதையும் சுருங்குனதையும். உண்மையில அந்த சுனாமி டைம்ல துணியெல்லாம் கலெக்ஷன் பண்ணும்போது தான் குப்பை துணிக்கு கூட உதவாது அந்த மாதிரி துணியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஐயோ, இந்த மாதிரியுமா, என்ன செய்யறது? நாங்கள் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி சர்ச்சில் அந்த டைமில் என்ன செஞ்சோம், எல்லாம் வேஸ்ட்டு குப்பை எல்லாம் தனியாக பிரிச்சா குப்பை தான் அதிகமாக இருந்தது. சுருங்கி போன சேலைங்களும் கிழிஞ்சி போனதும் தையல் விட்டு போனதும் பட்டன் இல்லாததும் இத்து போனதும். அப்படின்னது இத்து போனதுன்னா என்ன சொல்றது, அப்படி சும்மா அப்படி இழுக்க கிழிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கிற துணி. அதெல்லாம் எதுக்கு கொடுக்கவே வேண்டாமே, குப்பையில தூக்கி போட வேண்டியது. பிறகு அதை எல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா இருக்கிறதெல்லாம் வாஷ் பண்ணி பட்டன் போனதை தச்சு கொஞ்சம் தையல் விட்டுருந்ததுன்னா கிழிந்தது இல்லை, தையல் விட்டுருந்ததெல்லாம் தையல் போட்டு நல்லா அயன் போட்டு அப்படி அப்புறம் கொண்டு யார் யாருக்கு கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிறகு தேவன் அதெல்லாம் விரும்புகிறார், ஆசைப்படுறார். பாருங்க, சும்மா இதை 100 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் கொடுக்கறத விட அவங்க ஒரு தொழில் துவங்குறதுக்கு அவங்களுக்கு சும்மா ஒரு 4 இட்லி பணம் வாங்கி கொடுத்தா போதும், அவங்க 10 பேருக்கு சோறு போடுற அளவுக்கு ஆயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீடு கூரை போட முடியாதுன்ற அளவுக்கு ஒரு கூரையை போட்டு கொடு, கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப கொடு, மொத்தமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப கொடு. அதுலயும் சில பேர் திரும்ப கொடுக்க மனசு இல்லாத ஆளுகள்லாம் பார்க்க முடியும். ஆனா உண்மைக்கு திரும்ப கொடுன்னு சொல்றத கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப கொடுத்த ஆளுகள்லாம் முன்னேற்றத்தை பார்த்துருக்கோம். ஆனா திரும்ப கொடுக்காத ஆளுங்களை கூட ஏன் கொடுக்கல, கொடுங்க அப்படின்லாம் கட்டாயப்படுத்திலாம் கேட்கல. ஆனா பாருங்க, அந்த ஆளுங்க அப்படிதான் நிக்கிது. அந்த மனப்பக்குவத்தை தேவன் பார்க்கிறாரு பாருங்களேன். இல்ல வருது, நல்ல முன்னேற்றம் வந்துருச்சு, நல்ல பிள்ளைங்கெல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு, சம்பாத்தியம் வருது, முன்னேறாங்கன்னு தெரியுது. ஆனா கொடுக்க வேண்டியதை திரும்ப கொடுக்கறதுக்கு மனசு வரல. அந்த மாதிரி ஆட்கள் உண்மைக்கு அதை அவங்க கொடுக்கும் சிலதெல்லாம் ஐயா கொடுக்கும்போதே அழகா சொல்லுவாங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், திரும்ப நீ முன்னேறி வரும்போது இப்ப நீ எப்படி தேவையில்லை நின்ன அந்த மாதிரி ஆளுங்க நிற்பாங்க பாரு, அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து நீ செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ ஆண்டவர் பிள்ளைங்க அனக்கே சொல்ல முடியாது. அந்த தெய்வ அன்புனால ஏவப்பட்டு தான் இயன்ற நன்மை. நம்ம என்ன வானத்தை வளைச்சி கொடுத்தோம், இதை இது பண்ணி அப்படியே எடுத்து கொட்டினோம்னா இல்லை, நம்மகிட்ட உள்ளதுல இல்லை, நம்ம இயன்றதுல இல்லை, இயன்றதுல செய்யத்தக்கவர்களுக்கு அப்படி செய்யறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏமாத்திட்டு போற ஆளுக்கும் குடிச்சிட்டு போற ஆளுக்கும் சூதாடிட்டு போற ஆளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது இல்லை. அதெல்லாம் அப்படியே ரொம்ப உஷாரா இருந்துட்டு அப்படியே அழகா ஞானமா எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம அப்படியே அது தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிற பலிகளா இருக்குது. நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் எப்படி இந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறது அப்படின்னு பாப்பாரு பாருங்க. எதையாவது ஒன்றை பக்கத்துல என் பிள்ளை எப்படி அழகா ஜெபிக்குது பாரு, அவங்களுக்காக கண்ணீர் விழிச்சு ஜெபிக்குது பாரு, யாருமே தெரியாது அவங்களுக்காக இப்படி ஊக்கமா ஜெபிக்குது. என் பிள்ளை பாரு, அவங்க வருத்தப்படுறாங்களே, அந்த ஒரு சின்ன எளிய உதவிதான் இருந்திருக்கும், அதை செஞ்சிருக்குது அப்படின்னு அப்படியே அதை காரணமா சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப நல்லவர். எதுல இவனுக்கு கொடுக்காம தள்ளிடலான்னு பார்க்க மாட்டார், எதை சொல்லி இவனை ஆஸ்வதிச்சிடலாம் அப்படிதான் பார்ப்பார். ஆமென், அல்லேலூயா. சில சுவிசேஷகனுடைய பாதங்கள் அது எப்படி மலை மேல அழகா இருக்குது. உண்மைக்கு சுவிசேஷம் போகாத இடம் போகிறதுக்கு முன்னாடி இருள் பிடிச்ச மாதிரி இருந்த பகுதிகள் எல்லாம் கிறிஸ்துவின் சுவிசேஷம் போன உடனே பரலோகம் மாறினதை நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கிறோம். அப்படியே சுத்தமா மாறிடும். ஆளுங்க சுத்தமா, குருவிக்காரங்க கூட குருவிக்காரங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு மாறிடுறாங்க. பிறகு நாட்டம் முடிச்சு எப்படி இருந்த ஆளுங்க கிட்ட எவ்வளோ 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலே நாட்டம் புடவை கொடுக்குற மாதிரி இருந்த ஆளுங்கெல்லாம் நல்ல அழகா வாசமா இவங்களாம் குருவிக்காரங்கன்னு சொன்னா நம்ம
அப்படி அழகா குளிச்சு சாதாரண ஆளுங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியல. அப்படி தேவனை மகத்துவப்படுத்துறாங்க. சுவிசேஷம் வந்துருச்சுனாலே இருளின் காரியங்கள் எல்லாம் அழகி ஓடிடும். இந்த மந்திரவாதம், இந்த இருட்டு, இந்த சூனியம், இந்த அப்படியே மூட நம்பிக்கைங்க, அது எல்லாமே என்ன ஆயிடும், காணாம போயிடும். பாருங்க, அப்படியே தேவ பிரசன்னம் நிரம்பும் போது சுத்தம் வந்துடும், அழகு வந்துடும், மேன்மை வந்துடும், உயர்வுகள் வந்துடும், ஆசீர்வாதங்கள் வந்துடும். அதுதான் சுவிசேஷம். அதுதான் சொல்றாரு, சுவிசேஷனுடைய பாடங்கள் அது எவ்வளவு அழகா இருக்குது. பாருங்க, தேவனை பத்தி சொல்றவங்கள தேவன் எந்த அளவு மேன்மைப்படுத்தி மகத்துவப்படுத்துறாரு. இல்லையா? அப்படியே தொடர்ந்து வாசிங்க. கிராமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெஞ்சியிருப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். பெத்தேலின் பாழான தலங்களிலே முழங்கி ஏகமாய் கெஞ்சிரித்து பாருங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து பெத்தேலை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். ஜாமக்காரர்னா யாரு? நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு நகரத்தை பாதுகாக்கிற, தேசத்தை பாதுகாக்கிறவங்க தான் ஜாமக்காரர். திரும்பி பாருங்க, அந்த மாதிரி ஜாமக்காரர் எல்லாம் சத்தம் கேட்கிற அளவுக்கு நான் தேசத்தை அப்படியே ஆசீர்வதிப்பேன், ஜனங்களால குடியேற்றுவேன், சில இருப்புகள் எல்லாம் மாற்றி போடுவேன், அப்படியே ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. கெம்பீரிப்பார்களாம். திரும்பி எடுப்பித்து கட்டி நம்ம எல்லைகளை ஆசீர்வாதமா மாத்துறத பார்த்து, கண்ணார பார்த்து கிம்பீரித்து தேவனை மகத்துவப்படுத்துவாங்க. பாழான ஸ்தலங்கள் எல்லாம் அப்படி சீர்படும், நல்ல ஆகும், ஆசீர்வாதமா மாறும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்ட எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். தம் பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்து பாழான ஸ்தலங்கள் கூட இனி என்ன பண்ணு, கெம்பீரித்து பாட்டு பாடு. இனி நீ பாழான ஸ்தலமா இருக்கவே மாட்டேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 எல்லா காரியங்களையும் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பேரை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் என்ன உள்ளவர்கள் யாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடமிட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதீர்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிற்கு புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடிப்போகிறவர்கள் போல ஓடிப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு மகத்துவமா தேவன் வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. உங்களை மீட்டு கொண்டேன், இனி பாழான ஸ்தலமா இருக்க மாட்டேன், இனி ஆசீர்வாதமா மாறுவேன், உனக்கு பாதுகாவல் உண்டாகும், ஜாமக்காரர்கள் உனக்கு பாதுகாப்பு தூதர்களை வைப்பேன், உன் பாழான ஸ்தலங்கள் கூட கெம்பீரித்து முழங்கும்படி செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. புறப்படுங்க, புறப்படுங்க, அசுத்தமானதை விட்டு விலகுங்க. பாருங்க, அசுத்தமானதுலயே உட்கார்ந்துட்டு கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும்னு கேட்காதீங்க. பாருங்க, விட்டு விலக வேண்டிய காரியங்களை என்ன செய்ய, விட்டு விலகிரு. அல்லேலூயா. தேவன் சகல சாதிகளுக்கு முன்பாக ஒரு புயத்தை வெளிப்படுத்துவாராம், அவர் கரத்தை வெளிப்படுத்துவாராம், அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை காணும்படி செய்வாராம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அப்படியே ஓடி போற மாதிரி ஓடி போக மாட்ட, அப்படியே அழகடிச்சு வேக வேகமா பத்தி விடுற மாதிரி எல்லாம் கிளம்ப மாட்ட, அழகா நிதானமா ஜம்முன்னு கிளம்புவ. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களை பிறகாலே காக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. முன்னாடியும் அவர் தான் போவார், பின்னாடியும் அவர் தான் காக்கிறவரா வருவார். அப்படியே ஓடி போற மாதிரியோ, பதறி போன மாதிரியோ, தப்பிச்சோம் பழச்சோன்ற மாதிரியோ, பதட்டத்தோடயோ அப்படிலாம் ஓடி போக மாட்டீங்க, கிளம்ப மாட்டீங்க. பதட்டத்தோட சில பேர்லாம் பாருங்க, அப்படியே பதட்டப்படுத்துவாங்க, அவசரப்படுத்துவாங்க. அந்த இதெல்லாம் இருக்காது. உங்க முன்னாடி கர்த்தர் தாமே போவார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் பிறகே காக்கிறவருமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, எந்திரிப்பா,
நீ அப்படியே எல்லாத்தையும் கட்டுகளை எல்லாம் அறுத்து போட்டு எந்திரி, அசுத்தத்திலிருந்து புறப்பட வேண்டியதெல்லாம் தள்ளி போட வேண்டியதெல்லாம் தள்ளி போடு, தூசி தட்டு எழும்பு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் கரம் பிடித்து நடத்துவேன், நான் மேன்மையா நடத்துவேன், மகிமையா நடத்துவேன், உன் முன்னாக போய் நடத்துவேன், உன் பின்னாடி காத்து நடத்துவேன், உன் பாடான ஸ்தலங்கள் கூட எப்படி இருக்கும் எந்திரித்து பாடும்படி அப்படியே ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா. நீ சர்வ வல்லவர், நீ உன்னதர், நீ பரிசுத்தர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் நாளிலும் அப்பா பரிசுத்த தெய்வம், எங்கள் மீட்பர், இரட்சகர், இதோ பிரயோஜனமானதை நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நான் நடத்துவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், இதோ அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள், தூசிய உதறிட்டு எழும்பு, உன் கழுத்துல இருக்கிற கட்டுகளை எல்லாம் அறுத்து போடு. உன்னை மீட்கும் சர்வ வல்லவர், இதோ பணமும் இன்றி விலையும் இன்றி நீ மீட்கப்படுவாய் என்று ஒட்டியாபஷி வாக்கு கொடுக்கிறார். இதுவரை என் நாம மூலமா எப்படி தூஷிக்கப்பட்டுச்சோ, இனி மூலமா என் நாம மகிமைப்படும், இனி மூலமா என் நாம மகிமைப்படும். பாலான சரங்கள் கூட மகிமையாய் கம்பீரித்து பாடும். புறப்படு புறப்படு, எழுந்துரு, விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகு. சிறையிருப்புகளை எல்லாம் திருப்புவேன் என்றீரே, எல்லா சிறையிருப்புகளையும் திருப்புங்கப்பா. தகப்பனே, சுவிசேஷனுடைய பாதங்கள் எல்லா ஸ்தலங்களிலும் வந்து ஏறட்டும். நன்றியப்பா. ஜாமக்காரர்களை வைப்பேன் என்றீரே, எங்கள் இலைகளை சுற்றி பாதுகாவலர்களை வைப்பீராக. தீமைகள் நுழையக்கூடாதபடி, அணுகக்கூடாதபடி, தூரமே இருக்கும்போது எச்சரிக்கும்படி, தூரமே இருக்கும்போது சேவைகளை அனுப்பி சங்கரிக்கும்படி ஜாமக்காரர்களை எங்கள் இலைகளில் வைப்பீராக. அசுத்தனும் துன்மார்க்கனும் வருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை, இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இதோ தீவிரித்து போற மாதிரி போக மாட்டேன், ஓடி போற மாதிரி போக மாட்டேன். இதோ உனக்கு முன்பாக கர்த்தர் தாமே செல்லுவா, உன் பிறகாலே கர்த்தர் தாமே பாதுகாக்கிறவராயிருப்பார். மகிமையின் பிரயாணமாய் வாழ்க்கையின் பிரயாணம் இது முதல் இருக்கும். ஒட்டே மேகே ரே கே ரே கே தே ரே நே ரே கே மேலே ரே தே ரே மேஷே ரே ரே கே தே ரே ரே மேலே ரே தே ரே நே மேஷே. இந்த மாதத்தின் முதல் நாளிலே தகப்பனே, இந்த உழைப்பாளர் தினத்திலே என் தகப்பனே நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கிருபைகளும் எங்கள் மேலும் எங்கள் எல்லைகள் மேலும் நிறைவாய் இறங்கி நிரப்புவதாக. நன்றியப்பா, சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நீ கொடுக்கிற அத்தனை பரிசுகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நன்றியோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். மன மகிழ்ச்சியோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். களி கூறுதலோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்,
Hallelujah, glory. Amen.